குழந்தைங்களுக்கு பண கஷ்டத்தை காமிச்சுதான் வளர்க்கணும். சரி. ஒரு பொருள் அவங்க கேட்குறாங்கன்னா நம்மளால முடியுதுன்றதுனால இம்மீடியட்டா வாங்கி கொடுக்கவே கூடாது. ஓகே. லெட் தெம் வெயிட். அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெயிட்டிங் பீரியட் இஸ் வெரி மஸ்ட். அது சின்ன பொருளாவும் இருக்கட்டும். ஓகே, இப்ப ஒரு பென்சில் பாக்ஸ், இப்ப பென்சில் பாக்ஸே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதவிதமா வருது. ஓகே, அதுலயே வந்துட்டு ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்கிற மாதிரி வருது, மேப் இருக்கு, என்னென்னமோ வருது. இப்ப கேக்குறாங்க, நம்மளால அது அது ஒரு ஒரு 100 ரூபான்னு வச்சுப்போமே. சரி. நம்ம ஸ்கூலுக்கு போறதுக்காக வேற பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருப்போம். அப்பதான் அந்த அகாடமிக் இயர் ஆரம்பிக்குது, நம்ம வாங்கி கொடுத்துருப்போம். அவங்களும் எடுத்துட்டு போயிட்டு தான் வந்திருப்பாங்க. அது நல்லாவே இருக்கும். ஆனா வந்து அம்மா எனக்கு இது வேணுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்மளும் அந்த காஸ்ட் எடுத்து பாக்குறோம். பார்த்துட்டு அது ஒரு 100 ரூபான்னு போட்டிருக்குன்னு வச்சுப்போம். ஓகே. 100 ரூபாய் தானே, வாங்கி கொடுத்துடலாமேன்ட்டு நம்ம வாங்கி கொடுத்துட்டோம்னா, அந்த குழந்தைகிட்ட என்ன நம்ம பதிவு செய்யறோம்னா, அம்மா நம்ம கேட்டோன்னே வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்ப இன்னைக்கு பென்சில் பாக்ஸ்ல ஆரம்பிக்கிறது நாளைக்கு பைக்கு, கார் வரைக்கும் போகும். ஒரு 100 ரூபாய் இருந்தா கூட அதோட வேல்யூ பசங்களுக்கு தெரியணும். உடனே இம்மீடியட்டா எஸ் சொல்லாதீங்க. ஓகே, சொல்லுங்க நீங்க. ஓகேப்பா, நம்ம வாங்கலாம், வெயிட் பண்ண. ஓகே, நீ இப்பதானே இந்த பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கு, அது இன்கேஸ் ஏதாவது தொலைஞ்சிருச்சு இல்ல உடஞ்சு போச்சுன்னா கூட நம்ம வந்துட்டு வேற வாங்கிக்கலாம். பட் அது நல்ல கண்டிஷன்ல தானே இருக்கு, உனக்கு பிடிக்குதுன்றது அம்மாக்கு புரியுது. ஆனா இப்ப அது வேண்டாம். ஓகே. ஓகே, அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லலாம். ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கி கொடுக்கலாம். இல்ல, நான் நிறைய சொல்லுவேன், லஞ்சம் கொடுக்குற முறையில கூட குழந்தைங்களை வந்துட்டு பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரொட்டீன் குழந்தைங்களுக்கு கொண்டு வரணும். நைட்டு சீக்கிரமா தூங்கி காலையில சீக்கிரம் எழுந்திரிக்கிற ரொட்டீன்னா ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் வைங்க. அந்த 30 டேஸ் சேலஞ்சில் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இது கரெக்டா பண்ணினா இது கொடுப்போம். அப்போ வந்து என்கிட்ட கேட்பாங்க, மேம் இது வந்து பழகிடாதா? நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே இது பழகுறோம். அவங்களுக்கு என்ன தேவை? எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்குமே என்ன தேவை? ஒரு அப்ரிசியேஷன், ஒரு ஸ்மால் ரிவார்ட், இதெல்லாம் தேவை. நம்மள ஊக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக பெரியவங்க எல்லாம் கவுன்சிலிங் வரும்போது நீங்களே உங்களை ரிவார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்தை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, கரெக்டா அதை முடிச்சிட்டீங்கன்னா ரிவார்ட் யுவர் செல்ஃப். அப்ப அந்த குழந்தையால ரிவார்ட் பண்ண முடியாது. அப்ப நம்ம இது மாதிரி வந்து பண்ணலாம். அப்புறம் இப்ப நிறைய நான் பாக்குறது, யூஸ்வலாவே அவுட்டிங்னா எங்க போறாங்கன்னா மாலுக்கு போயிடுறாங்க. ஆமா, வெயிலா இருக்கு அப்படி இப்படி நம்ம மாலுக்கு போயிட்டு அங்க வந்து கொஞ்சம் ஏசி இருக்கும், குழந்தைங்களும் எல்லாம் விளையாடுவாங்கன்னு மாலுக்கு போறாங்க. மாலுக்கு போனா ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு 1000 ரூபாய்க்குள்ள நம்மளுக்கு கிடைக்குதா? இல்ல. அப்ப அங்க போய் குழந்தைங்க வந்து இது வேணும் அது வேணும்னு கேக்குறாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து அதை பேசி சமாளிச்சு கூட்டிட்டு போயிட்டு கார்லயோ இல்ல வீட்லயோ வச்சு அடி சாத்துறாங்க, நீ கேப்பியா பண்ண. சில குழந்தைங்க வந்து பயங்கரமா டான்ட்ரம்ஸ் அங்க இருக்கும், த்ரோ பண்ணுவாங்க. அங்கேயே போறாங்க, அழுவுறது, இல்ல மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது, வரமாட்டேன். இவங்களும் வந்துட்டு ஐயோ நம்ம வந்து இப்போ இப்படி கஷ்டப்படுறாரு, நம்ம ஜாலியா இருக்க தானே வந்தோன்ட்டு வாங்கி கொடுத்துறோம்.